ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், மிக திறமைசாலிகள், சிங்கத்தை போன்ற குரலுக்கு சொந்தக்காரர்கள், நடை உடை பாவனை அனைத்திலும் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பு பிறவியிலேயே பெற்றவர்கள். சிம்ம குரலோன் என்று இவர்களைத்தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் என்று பார்ப்போம். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை உங்களுடைய கம்பீரமான தோற்றத்திற்குரிய ஒரு கம்பீரமான பதவி எல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிக சிறப்பு வாய்ந்த குணங்கள் உங்களிடம் இருப்பதால் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வரும் மே மாதம் 26ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். விரயங்கள் இதனால் அதிகரிக்க போகிறது. வீடு மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் இயற்கையிலேயே நடக்கும். பயணங்களால் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமரப்போகிறார். பிள்ளைகளால் ஒரு பெரும் விரயம் ஏற்பட போகிறது. உங்களுக்கு நல்ல காரியத்திற்காக நீங்கள் விரயம் செய்வது நல்லது. முன்னோர் சொத்துக்களை முறையாக விற்று பாகப்பிரிவினை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய நண்பர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த தொழிலில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் பார்வையில் குருவின் பார்வை விசேஷமானது. குரு பகவான் கடகத்தில் இருந்தபடி 4, 6, 8 இந்த 3 இடங்களை உங்கள் ராசியில் பார்க்கிறார். இதனால் இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தாய் வழி ஆதரவு அதிகமாக கிடைக்கும். நல்ல நேரத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நல்ல வேலைகள் கிடைக்கும். உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தந்தையினால் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் சீரான தொழில் என்பது உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் செல்வ நிலை ஒரு படி உயரும். எந்த வேலையும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் நோய்களால் தாக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் தொழிலில் நல்ல பங்குதாரர்கள் அமைந்து தொழிலுக்காக வாங்கிய கடனை எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி காலத்திலேயே நீங்கள் கட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். எதிர்காலத்துக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்கள் என்றால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். துன்பங்கள் எதுவும் இல்லாமல் இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மன பயம் அகலும். மாற்று கருத்து உள்ளவர்கள் எல்லாம் மனம் மாறுவார்கள். நீங்கள் தீட்டும் திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும். அதே நேரத்தில் திடீர் பயணங்கள் ஏற்படும். கூட்டு முயற்சியில் இருந்தீர்கள் என்றால், அதாவது 2, 3 பேருடன் சேர்ந்து நீங்கள் ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து விலகி தனித்து இயங்கக்கூடிய ஒரு நேரமும் இதுதான். குடியிருக்கும் வீட்டை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சியும் மாதத்தின், அதாவது ஆண்டின் பிற்பகுதியில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்கப் போகிறது. கடக ராகுவும் மகர கேதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களில் எல்லாம் நல்லது செய்ய போகிறார்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்கு சஞ்சரிப்பார்கள். ஜென்ம கேது விலகுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள். எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். உறவினர்களினால் பல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வாகனம் வாங்கக்கூடிய யோகம். இது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நடைபெறும். மிக மகிழ்ச்சியாக சவால்களை எதிர்கொண்டு ஜெயித்து அதனால் ஒரு திருப்தியுடன் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கப் போகிறீர்கள். அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி என்று உங்களுக்கு சொல்லலாம். இதே போன்று மற்ற ராசிகளின் குரு பெயர்ச்சி பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.